சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. தமிழக தலைமை டாஸ்மாக் அலுவலகத்தில் நடைபெற்ற சோதனையின் முடிவில் 1000 கோடி ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அமலாக்கத்துறை அதிகாரிகள் அறிக்கை மூலமாக வெளியிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்தனர். தமிழக செயலாளர் இதற்கு விசாரணைக்கு உட்பட்டு விசாரணைக்காக ஏற்கனவே வழக்கறிஞரை நியமித்த நிலையில் தற்பொழுது தமிழக அரசின் சார்பாக வாதிட்ட வழக்கறிஞர் இந்த வழக்கை வேறு உயர்நீதிமன்றத்தில் மாற்ற வேண்டும், அதாவது டெல்லி உயர்நீதிமன்றம், கொல்கத்தா உயர்நீதிமன்றம் போன்ற பிற மாநிலத்தில் உள்ள உயர்நீதிமன்றத்தில் மாற்ற வேண்டும், தமிழகத்தில் வழக்கு விசாரணை நடத்தக்கூடாது என்று தமிழக அரசு சார்பாக வழக்கறிஞர் கூறியுள்ளார். எதற்காக, என்ன காரணம் என்பதை இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். மக்கள் ஏதாவது பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டால் காவல்துறையையும் நீதிமன்றத்தையும் கடைசியாக நம்பிக்கை வைப்பார்கள். ஆனால் தற்பொழுது தமிழகத்தில் நீதிமன்றத்தில் உண்மை கிடைக்கும் என்ற காரணத்தினால் விசாரணையை தமிழகத்தில் வைப்பார்கள் என்று கூறுவார்கள். ஆனால் தமிழக அரசோ பிற மாநிலத்தில் விசாரணை நடத்துங்கள் என்று கூறுவதற்கு காரணம் என்ன? தமிழகத்தில் மிக முக்கியமான 2 நீதிபதிகளது தலைமையில்தான் இந்த வழக்கு விசாரணை நடைபெறுகிறது. நீதிபதி MS சுப்பிரமணியன் தலைமையிலான இந்த வழக்கு விசாரணை நடைபெறுவதால் இந்த வழக்கில் தமிழக அரசு குற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துவிட்டால் இன்னும் ஓராண்டே இருக்கிறது சட்டசபை தேர்தலில், அதில் தோல்வி அடைந்து விடுவோம் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் இந்த வழக்கு பிற மாநிலத்தில் நடைபெற்றால் தமிழக மக்கள் அதை சரியாக கவனிக்க மாட்டார்கள், செய்திகளும் தமிழக செய்தித்தாட்களில் வராது. இதனால் நமக்கு பிரச்சனை வந்தாலும் ஓட்டு வங்கியில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது என்று கூறிதான் பிற மாநில உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடத்துங்கள் என்று தமிழக வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இதற்கு முன்னால் 2 நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரித்து வந்த நிலையில் அவர்கள் திடீரென்று வேறு வழக்கிற்கு மாற்றப்பட்டதற்கு காரணம் அவர்கள் திமுகவிடம் இருந்து பல கோடிகளை லஞ்சமாக பெற்றதாக நாம் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்றையும் பதிவு செய்திருந்தோம். அப்பொழுது ஆரம்பத்திலேயே இந்த வழக்கை பிற மாநிலத்திற்கு மாற்றப்படாமல் இப்பொழுது உண்மையான சட்டத்தில் ஓட்டைகள் இல்லாத ஒரு நீதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் MS சுப்பிரமணியன். அவரை விலை கொடுத்து வாங்க முடியாது என்ற காரணத்தினால்தான் தற்பொழுது இந்த வழக்கை பிற மாநிலத்தில் உள்ள நீதிமன்றத்தில் விசாரணையை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசின் வழக்கறிஞர் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அதாவது உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கக்கூடாது, வேறு உயர் நீதிமன்றத்தில் மாற்றக்கோரி முறையிட்ட இந்த வழக்கை வரும் திங்கட்கிழமை அவசரமாக பட்டியலிட கோரி தமிழக அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் விக்ரம் சௌத்ரி இன்று இந்திய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னியிடம் குறிப்பிட்டுள்ளார்.